குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 20/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33 திதி இன்று காலை 8:03 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று காலை 9:05 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் இரவு 8:52 வரை பாலவகரணம், பின்பு கௌளவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை. ரேவதி நட்சத்திரத்துக்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அதுவும் வியாழக்கிழமையில வருவது குரு அஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த நாள்ல நம்ம ஞான பைரவரை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதே போல இன்னைக்கு பைரவர் வழிபாடு, எல்லா பைரவரையும் இன்னைக்கு வழிபாடு செய்யலாம். அதை ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஞான பைரவரை வழிபாடு செய்வது இன்னைக்கு சிறப்பு. சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்வது அதை விட சிறப்பு. ஏன்னா சொர்ணாகர்ஷ்ணம் அப்படின்னு சொன்னா, சொர்ணனா என்னது? தங்கம், பணம் எல்லாமே. குரு அப்படின்னாலே பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால இன்றைய தினம் சொர்ணாகர்ஷ்ண பைரவரையும் ஞான பைரவரையும் வணங்குவது கால பைரவரோட சிறப்பு. இன்றைய தினம் பைரவர் வழிபாடை செய்யுங்கள். கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு 5 ஏலக்காய், அது கூட வசம்பு வச்சு கொண்டு போங்க. போற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்னைக்கு சந்திரன் 6:49 அதாவது 6:50 சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். நம்ம வகுப்பு போடுறோம்னு சொல்லி இருந்தோம். அந்த வகுப்பு அப்படின்னு சொன்னா மந்திரங்கள், எந்திரங்கள். இப்ப எந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வகை எந்திரங்கள் இருக்கு. அந்த இப்போ நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, எதிரி தொல்லைகள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை செய்யற இடத்துல கூடவே இருப்பாங்க மறைமுக எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம போக்குறது? அதெல்லாம் எந்திர வழிபாட்டிலேயே நம்ம செய்யலாம். எந்திரங்கள், மந்திரங்கள் வழிபாட்டிலேயே நம்ம அதை செய்யலாம். அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வகையான இயந்திரங்கள் எப்படி எழுதுவது, அது இந்த தாய்த்துக்குள் எப்படி போடுவது, அதற்கு என்ன எந்திரங்கள் அப்படின்றத சொல்லி கொடுக்கப்படும். அதே போல ஓரையை பத்தி சொல்லி கொடுக்கப்படும். பஞ்சபட்சியை பத்தி சொல்லி கொடுக்கப்படும். கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். இந்த பூசாரிகள்லாம் இதை கத்துக்கலாம். இந்த எந்திரங்கள் போடுறது பூசாரிகள் கத்துக்கலாம். ஏன்னா கோவில்ல பூஜை பண்றவங்க, கோவில் சொந்தமா வச்சிருக்கிறவங்க, குறி சொல்றவங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் கத்துக்கிட்டால், அதாவது தொழில் முறையா செய்யலாம். தொழில் முறையானா அதுக்கு நிறைய பணம் வாங்கி செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே அவ்வளோலாம் வாங்க மாட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரிதான் வாங்குவேன். ஒரு பரிகாரத்துக்கு என்னவோ அதுதான் நான் வாங்குவேனே தவிர நிறையெல்லாம் வாங்க மாட்டேன். அதனால தொழில் முறையா செய்யலாம். ஏன்னா நீங்க பூஜை பண்றதுனால இப்ப இந்த தாயத்தெல்லாம் எழுதி தாயத்துக்குள்ள போட்டு நீங்க சாமி கிட்ட வச்சுட்டு டெய்லி நீங்க பூஜை பண்ணும்போது, அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணும்போது அதுக்கு சக்தி அதிகமாகும். அதுக்கு வசியத்தன்மை அதிகமாகும். தொழில் வசியம், அதே மாதிரி கணவன் மனைவி வசியம், அதே மாதிரி திருமண தடை, இதுக்கெல்லாமே நிறைய இயந்திர வழிமுறைகள் இருக்கு. அது செஞ்சு போடலாம். அது கத்துக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள்
நீங்க ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சந்திரன் வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது செவ்வாய் பகவான். கிரக சேர்க்கையை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய நான் போட்டிருக்கேன். இப்போ என்னுடைய பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா 7 வருட காலமா நிறைய விஷயங்கள், கண் திருஷ்டிக்கு என்ன, இது என்ன, ஒவ்வொரு ராசிக்கு கண் திருஷ்டி வரும்போது எப்படி செய்யணும், அதெல்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன். ஆனா உண்மையிலே எனக்கு புரியல, இந்த விஷயங்களை பார்த்து நிறைய பேர் போடுறாங்களான்றது எனக்கு புரியல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 வருடத்துல ஒரு 5000 பரிகாரங்களும் 5000 மந்திரங்களும் நிறைய போட்டிருக்க. ஒரு சில இடத்துல இந்த முட்டை பரிகாரங்களும் நிறைய போட்டிருக்க. அதுல முட்டை பரிகாரத்திலேயே ஒரு 4 விதமான பரிகாரங்களும் போட்டிருக்கேன். ஓ, அது மாதிரி இந்த விஜயாவதி பத்தியும் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் எடுத்து இவங்க சொல்றாங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த நாள்லயே நிறைய பரிகாரங்கள் போட்டு நிறைய பேர் அதை செஞ்சு, உப்பு பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போட்டிருக்கு. அப்பவே 2019லயே இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யாருடைய பதிவும் நிறைய வந்திருக்காது. அந்த கொரோனா பீரியட் ஃபுல்லாவே என்னுடைய பதிவு. அப்ப வந்து எல்லாருக்கும் வேலை இல்லாத தன்மையில வீட்டுல இருக்கும்போது ஒரு வருமானம் வர்றதுக்கு என்ன வழியோ அத்தனை வழியும் நான் அந்த பரிகாரம், சும்மா சிம்பிளான பரிகாரம் நிறைய போட்டு எல்லாரும் செஞ்சு பயன் அடைஞ்சிருக்காங்க. அதனால நான் சொல்ற விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் எப்பொழுதுமே பரிகாரம் சொல்லும்போது எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா நேரத்திலயும் பயன்படும். சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது இணைவு இருந்தால் என்ன அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ வந்து செவ்வாயை பத்தி நம்ம பார்க்கலாம். செவ்வாய் சனி, எப்பொழுதுமே செவ்வாய் சனி இணைவு இருந்தாலே அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவமானம், தோல்வி, வேலை இல்லாத நிலையின்மை, அப்பப்ப அடிபடுறது, ரத்தம் சிந்துவது, கொடூர சிந்தனை, அதிர்ஷ்டமில்லாத தன்மை, தாமத கலப்பு திருமணம், மிகுந்த சுயநலம், இந்த மாதிரி பிறர் வெறுக்கும் குணங்கள், இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். நீங்க வேணா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. செவ்வாய் சனி, இப்போ இது இன்னொரு விஷயமா இருக்கு. ஒரே கட்டத்துல செவ்வாய் சனி இருந்தால் மட்டும் இந்த இது கிடையாது. செவ்வாய் சனியினுடைய சாரத்திலையும் சனி பகவான் செவ்வாயினுடைய சாரத்திலும் இருந்தாலும், செவ்வாய் பகவான் இருக்கின்ற இடத்துக்கு நேர் எதிரே 7ஆம் இடத்தில் இருந்தாலும், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்த்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் அவர்களுக்கு இருக்கும். ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்ப மரம், அரச மரம், இதுக்கு வந்து இத கண்ணு வாங்கி கொடுத்து ஒரு கோவில்லையோ எங்கேயோ நட்டு வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி ஜாதகருக்கு இத துரதிர்ஷ்டத்தை குறைக்கும். அதே மாதிரி இந்த கோவில்கள்ல இந்த வேப்ப மரம், அரச மரம் இருக்கின்ற இடத்துல அந்த மரங்களை சுத்தி வந்து வழிபாடு பண்றது அதை விட சிறப்பாக இருக்கும். அடுத்தது செவ்வாய் ராகு இணைவு. எல்லாருக்கும் தெரியும் ராகுனா என்ன பண்ணும் அப்படின்னு. ஒரு மறைவுத்தனமான, மறைந்து வாழும், சட்டப்புறமான செயல்களை செய்யும் பயன் தராத வாழ்வையே இது கொடுக்கும். செவ்வாய் ராகு யாருக்கு ஒருத்தருக்கு இணைவு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த எந்த ஒரு வேலையையும், எந்த ஒரு எதிர்மறையான செயல்களை மிக துணிச்சலா இவங்க செய்வாங்க. இவர்கள் தங்க, அரளி, மருத மரம் இதை தானமா கொடுங்க. இல்லை எங்கேயாவது நட்டு வைங்க. இந்த பார்க்கில் எல்லாம் கூட நட்டு வைக்கலாம். அது நீங்க அந்த பார்க்கை சுத்தி வரும்போது அதுக்கு தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி செய்து வந்தால் நன்மைகள் நிறைய உண்டு. நாளைய தினம் செவ்வாய் கேது, இதற்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட,
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதை செய்தாலும் 7 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால கவனமா இருங்க. செலவுகள் அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க, கூட்டாளிகள், நண்பர்கள், அவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும். செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 3ஆம் எண் அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரம் புதிய அனுபவம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்க, விலகி சென்றவர்களா விரும்பி வருவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில திருப்தி ஏற்படும். நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இருக்கும். தன வரவும் இருக்கும். இருந்தாலும் வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி புதுசா யாராவது ஒரு நண்பர்கள், ஒரு நபர்கள் அறிமுகம் செய்தால் உங்களுக்கு அதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். புதிய நபர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்த. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் இன்றைய தினம் உயரக்கூடிய ஒரு நாள். உங்களோட இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதரவு, அவர்களால் ஒரு ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவால் சில காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான சில வியூகங்களை அமைப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வழியில அனுகூலமான சூழல் ஏற்படும். இடம் பூமியால் நினைத்த லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த தயக்கத்தை தவிர்ப்பது நல்லது. உணவு செயல்கள்ல ஒரு கட்டுப்பாடு தேவை. கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும். வணிக நடவடிக்கைகள் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். யதார்த்தம் தாண்டிய கற்பனைகளை செய்வதை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஆர்வம் கிடைக்க, எதிர்பார்த்து நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அரசு சார்ந்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால், விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அனுபவம் மிக்கவர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். மனதில் ஒரு சுதந்திர மனப்பான்மை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல ஆதரவான சூழல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தனவரவு இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்துல பொறுப்புகள்லாம் மேலோங்கும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும். வாகன பராமரி செலவுகள் அதிகரிக்கும். இன்னைக்கு விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இன்னைக்கு செய்யுங்கள், சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 7ஆம் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சிந்தனை திறனில் மாற்றங்கள் அதிகரிக்கும். வேலையில மந்தமான போக்கு காணப்படும். எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்தை தரும். தியானம் மேற்கொள்வது மன பதட்டத்தை குறைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதனால தியானம் கொஞ்சம் பண்ணுங்க இன்னைக்கு. அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பேச்சில நிதானம் தேவை. உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிசய தென்கிழக்கு 5ஆம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அடுத்தவர்களுடைய செயல்கள்லயோ சரி, அவர்களுடைய விஷயத்திலயோ சரி, தலையிடாமல் இன்னைக்கு இருங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்துல இழுபறியான சூழல்லாம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாம செயல்படுங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ஊடகத்துறை, அதாவது பிரஸ் சம்பந்தப்பட்ட அதுல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் இழுவறியா இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்றாக இருக்கும். இன்றைய தினம் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. அதே மாதிரி மேல் அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. தொழில அலைச்சல்கள் மேம்படும். இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள்லாம் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி பிரச்சனைகளின் காரணத்தை கண்டறிந்து அதற்கு இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் அயல்நாட்டு, அதாவது வெளிநாட்டு பயணங்கள், இந்த பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடும். வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே,
வியாபார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதம் அதெல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல நன்மை நடக்கின்ற ஒரு நாள். சகோதரர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பாக பிரிவினை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனையில நீங்க பொறுமையோட இன்னைக்கு இருங்க, சிறப்பா இருக்கும். மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. எதிலும் சகிப்புத்தன்மையோட இன்னைக்கு செயல்படுங்க. புதிய முயற்சிகள்ல எண்ணிய முடிவுகளை தடை தாமதம் ஏற்படும். இன்னைக்கு உழைப்பு மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய செய் வடகு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நண்பர்கள் பற்றி சிந்தனைகள்லாம் அதிகரிக்க, வியாபாரத்துல அபிவிருத்திக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்க, எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். சகோதரர்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். அதே மாதிரி வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை பெண்களா இருந்தால் கணவனுக்கும், கணவனா இருந்தால் மனைவிக்கும் அந்த எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். எல்ஐசி சார்ந்த அந்த காப்பீடு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இன்றைக்கு தடை தாமதம் இதெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்திசை 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.